தொடர்ந்து முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக முத்தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு கந்தையா சிவனேசன் அவர்கள் வழங்குகின்ற வாழ்த்துச் செய்தி. இந்த இனிய இரவு பொழுதில் இளங்கீற்று நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, வருகை தந்துள்ள பிரதம விருந்தினரே, கௌரவ விருந்தினர்களே, சிறப்பு விருந்தினர்களே, சான்றோர்களே, சுவிஸ் முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக பொறுப்பாளர்களே மற்றும் இங்கே குழுமியிருக்கும் என் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எங்கள் முத்தமிழ் சங்கத்தின் முக்கியமான ஒருவராக ஆரம்ப காலம் முதல் இன்று வரை எங்களோடு தோள் நின்று தோளாக பயணிக்கும் திரு கதிரமலைநாதன் லோகநாதன் அவர்களின் முதல் கவிதை தொகுப்பான இளங்கீற்று நூல் வெளியீட்டு விழாவில் அவரை வாழ்த்துவதில் நாம் பெருமை அடைகின்றோம். பொதுவேலை என்று வந்துவிட்டால் அவர் துடிப்போடு செயல்படுபவர். அத்தோடு அவர் ஒரு சிறந்த உதைபந்தாட்ட வீரராக விளையாட்டு மைதானத்தில் காட்டிய அதே துடிப்பை இன்று கலை மற்றும் இலக்கிய துறையிலும் அவர் காட்டி வருவது வியப்புக்குரியதல்ல. எங்கள் சங்க நிகழ்வுகளில் அவரது வில்லுப்பாட்டும் நாடகங்களும் மேடையேறி பலரது பாராட்டுக்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு கலைஞர் மட்டுமல்ல, அறுசுவை சமையல் கலைஞராகவும் எங்கள் இதயங்களை வென்றவர். சுவிஸ் மண்ணின் முத்தமிழ்ச் சங்கம் இன்று வளர்ந்து நிற்க அதன் வளர்ச்சியில் ஒருவராக திரு லோகநாதன் அவர்கள் இருக்கிறார். அவரது சமூக பார்வையும் அனுபவங்களும் விடுதலை பற்றும் இந்த இளங்கீற்று கவிதை நூலில் மிளிரும் என்பதில் ஐயமில்லை. திரு லோகநாதன் அவர்களின் இந்த படைப்புலக பயணம் மென்மேலும் தொடரவும் இன்னும் பல காவியங்களை அவர் படைக்கவும் முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க உங்கள் கலைப்பணி, வளர்க உங்கள் எழுத்துப்பணி. நன்றி, வணக்கம். சுவிஸ் முத்தமிழ் சங்கம்.